அட்வென்ச்சர் ஓட்டுறேன். இது வந்து KTM ADVENTURE 250. இப்போ ஒரு லொக்கேஷன் எடுத்துகிட்டு போயிட்டு ADVENTURE 390 வருது. ரெண்டுத்தையும் பக்கத்தில் வச்சு கம்பேர் பண்ண போகிறோம். கிளட்ச் ரொம்ப லைட்டாக இருக்குது. இடத்துல நிப்பாட்டணும் அப்படின்னா டிஸ்பிளேல லைட் வருது, மற்ற டைமில் லைட் வரதில்லை. இதில் பிரேக்கிங்கில் 2 மோடு கொடுத்துருக்காங்க. ரோடு ஒன்று, ஆஃப் ரோடுன்னு சொல்லி. ஆஃப் ரோடு சொல்கிறப்போ நமக்கு வந்து ரியர் பிரேக்கில் உள்ள ஏபிஎஸ் ஆஃப் ஆகிடும். ஸோ ஃப்ரண்ட் பிரேக்கில் உள்ள ஏபிஎஸ் மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஓகே, காட்டுறேன். ஸோ ரோட்டில் வச்சு செட் அழுத்தி பிடிச்சோம் அப்படின்னா கீப் ரெஸ்ட் ரிலீஸ்ட் வரப்போ ஆஃப் ரோடு ஏபிஎஸ் மாறிடும். இப்போ வந்து ரியர் பிரேக்கில் உள்ள ஏபிஎஸ் ஒர்க் ஆகாது. இதுதான் நமக்கு முன்னாடி ADVENTURE 250 இருக்குது, ADVENTURE 390 இருக்குது. இது ADVENTURE 390 லெஃப்ட் சைடில் இருக்கிறது, ரைட் சைடில் இருக்கிறது ADVENTURE 250. ஸோ அதோட என்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்த்தோம்னா இது 400cc, அது 250cc. 400cc இருக்க ADVENTURE 390யோட பவர் வந்து 42.3 bhp, இது வந்து 24.5 bhp. இதில் டார்க் வந்து 24 Nm டார்க் கொடுத்துருக்காங்க, இதில் 37 Nm டார்க் கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்துலேயும் சேம் டேங்க் தான், 14.5 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க ரெண்டு டேங்க்குமே. அண்ட் இதில்
டயர்ஸ் வந்து மெட்ஸிலர் டயர்ஸ் வரும் 390ல். அண்ட் 250ல் வந்து எம்ஆர்எஃப் அட்வென்ச்சர் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹெட்லாம்ப்ஸ் மாறுது. இதில் 390ல் வர அந்த ஹெட்லாம்ப்ஸ் வருது. இதில் நார்மல் டியூக் 250ல் வர அந்த ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. விண்ட்ஷீல்டு ரெண்டுத்துலேயும் சேம் தான், அட்ஜஸ்டபிள் விண்ட்ஷீல்டு கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்துலேயும் சீட் ஹைட் சேம் தான், 855 மில்லிமீட்டர் இருக்குது. கிரவுண்ட் கிளியரன்ஸும் சேம் தான், 200 மில்லிமீட்டர் கிரவுண்ட் கிளியரன்ஸ் ரெண்டுத்துலேயும். வீல் பேஸ் சேம் 1430 மில்லிமீட்டர். ஓவரால் ஹைட் வந்து அட்வென்ச்சர் 390 1400 மில்லிமீட்டர்ஸ் அண்ட் அட்வென்ச்சர் 250ல் 1263 மில்லிமீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. லென்த்து சேம் தான். வெயிட் வந்து 2 kgs டிஃபர் ஆகுது. அட்வென்ச்சர் 250 வந்து 177 கிலோகிராம்ஸும் அட்வென்ச்சர் 390 179 கிலோகிராம்ஸும் இருக்குது. எக்ஸாஸ்ட் சேம் தான். எக்ஸாஸ்ட் நோட் மாறும், பட் எக்ஸாஸ்ட் சேம் டிசைன் தான். டெயில் லைட்டு சேம் தான். அதில் எக்ஸ்ட்ரா வந்து ஹைப்பர் ரைடரோட கிராஷ் கார்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க, அதனால கொஞ்சம் அது வைடாக தெரியுது. அண்டு ரெண்டுத்துக்கும் உள்ள மெயின் டிஃப்ரென்ஸ் என்னென்னா இதோட டிஸ்பிளே. ஸோ அட்வென்ச்சர் 390ல் வந்து எல்சிடி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்ட் அட்வென்ச்சர் 250ல் பிளாக் அண்ட் ஒயிட்டில் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்ட் அட்வென்ச்சர் 390ல் இருக்க மெயினான விஷயங்கள் வந்து குயிக் ஷிஃப்டர் ப்ளஸ் இருக்குது. கிளச்சை பிடிக்காமலே அப் ஷிஃப்ட் டவுன் ஷிஃப்ட் ரெண்டுமே பண்ணலாம். அண்ட் மோஷன் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்குது. அது 250ல் கம்பேர் பண்ணுறப்போ மோஷன் ட்ராக்ஷன் கண்ட்ரோலும் கிடையாது, குயிக் ஷிஃப்டர் ப்ளஸும் கிடையாது. ப்ளூடூத் கனெக்டிவிட்டியும் கொடுக்கல இதில். ஸோ இதுக்கும் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்னா இது 3,75,000 கிட்ட வருது. இது வந்து ஆன் ரோடு வந்து 3 lakhs வருது. ஸோ அரௌண்ட் 70,000 காஸ்ட்டில் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதுக்கேற்ற அளவுக்கு 390ல் லோட் பண்ணியிருக்காங்க அந்த மோஷன் ட்ராக்ஷன் கண்ட்ரோல், குயிக் ஷிஃப்டர் ப்ளஸ் எல்லாமே, ப்ளூடூத் கனெக்டிவிட்டி. அண்ட் ரெண்டுத்துலேயும் ஏபிஎஸ் சேம் தான். இதில் வந்து ரோடு ஏபிஎஸ் இருக்குது அண்ட் ஆஃப் ரோடு ஏபிஎஸ். ஆஃப் ரோடு ஏபிஎஸ் மாற்றணுன்னா ரெண்டுத்துலேயுமே ரியல் வீலுக்கான ஏபிஎஸ் ஆஃப் ஆகிடும். ஸோ ரியர் வீல் ஸ்லைட் ஆகும், ஏபிஎஸ் ஒர்க் ஆகாது. ஸோ எக்ஸாஸ்ட் நோட் பார்ப்போம் ரெண்டுத்துலேயும். எக்ஸாஸ்ட் நோட் பார்ப்போம்.